சிவனை மட்டும் வணங்கினால் போதுமா? சக்தியை தவிர்த்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அதற்கான பதில்தான் பிரிங்கி முனிவர் கதை. ஒரு காலத்தில் பிரிங்கி முனிவர் என்றொரு பெரிய சிவபக்தர் வாழ்ந்தார். அவர் வாழ்க்கையின் முழுவதையும் சிவ வழிபாட்டிற்கே அர்ப்பணித்தார். கடுமையான தவம், ஆழ்ந்த தியானம், ஒருமுகமான பக்தி, சிவனே பரம்பொருள் என்று அவர் உறுதியாக நம்பினார். ஆனால் அந்த பக்தியில் ஒரு குறை இருந்தது. கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் இணைந்து அமர்ந்திருந்தாலும் பிரிங்கி முனிவர் பார்வதியை ஏற்றுக்கொள்ளவில்லை. வலம் வரும்போது அவர் சிவனை மட்டும் வலம் வந்தார். பார்வதியை தவிர்த்து சென்றார். பெண் தத்துவம் தனியே என்றும் சிவனை மட்டும் வணங்கினால் போதும் என்றும் அவர் கருதினார். இந்த நடத்தை தேவி பார்வதியை வருத்தியது. இது தனிப்பட்ட அவமதிப்பு அல்ல, இது ஒரு தத்துவ பிழை. பார்வதி சிவனிடம் கூறினாள், நீங்கள் உணர்வின் வடிவம், நான் இயக்கத்தின் ஆற்றல். என் இருப்பில்லாமல் உங்கள் செயல் வெளிப்பட முடியாது. சிவன் அமைதியாக சிரித்தார். ஒரு பெரிய உண்மையை பிரிங்கி முனிவர் உணர வேண்டிய நேரம் வந்தது. அந்த உண்மையை உலகிற்கு காட்ட சிவனும் பார்வதியும் ஒன்றாக இணைந்தனர். அப்பொழுது தோன்றிய அந்த தெய்வ வடிவமே அர்த்தநாரீஸ்வரர். வலது பக்கம் சிவன், ஜடைகள், திருநீறு, சூலம். இடது பக்கம் பார்வதி, அலங்காரம், மென்மை, கருணை. இது ஒரு சிலை அல்ல, இது பிரபஞ்சத்தின் உண்மை. அடுத்த நாள் பிரிங்கி முனிவர் வணங்க வந்தார். சிவனும் பார்வதியும் இனி பிரிக்க முடியாத ஒரே வடிவமாக இருந்தனர். ஆனால் தன் ஒருமுக பக்தியை விட்டுவிட முடியாமல் யோக சக்தியால் ஒரு சிறு பூச்சியாக மாறி இரு பாகங்களுக்கிடையே சென்று சிவனை மட்டும் வலம் வர முயன்றார். அப்போது ஒரு ஆழ்ந்த பாடத்தை உணர்த்த தேவி பார்வதி முடிவு செய்தாள். அவர் பிரிங்கி முனிவரிடமிருந்து தன்னுடைய சக்தியை மெதுவாக விலக்கிக் கொண்டாள். சக்தி விலகியதும் அவருடைய உடல் வலிமையை இழந்தது. மாமிசமும் உயிர் சக்தியும் மறைந்து அவர் எலும்புக்கூடாக மாறினார். அந்த தருணத்தில் பிரிங்கி முனிவர் உணர்ந்தார், சிவனை மட்டும் வணங்குவது முழு உண்மை அல்ல. சக்தியை ஏற்றுக்கொள்ளாமல் சிவனையும் அடைய முடியாது. தரையில் விழுந்தபடி அவர் சிவனையும் பார்வதியையும் வணங்கினார். அவரின் மனமாற்றத்தை கண்டு சிவன் கருணை கொண்டார். சிவன் பிரிங்கி முனிவருக்கு 3வது காலை கொடுத்தார். அன்றிலிருந்து பிரிங்கி முனிவர் சிவகணராக சிவனின் சேவையில் இருந்தார். இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை, சிவமும் சக்தியும் பிரிக்க முடியாதவை. முழுமை என்பது ஒருபுற சாய்வு அல்ல, சமநிலை.